கணுக்கால் அளவு போதாது, இதுதான் பக்தன் எழுதுகிறான். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மகிழ வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நீங்களும் நானும் உயர்ந்த பர்வதத்துக்கு ஏறி நாம் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பப்படும் பொழுது சுவிசேஷத்தை தைரியமாய், நற்செய்தியை எப்படி மகதலேனா மரியாள் தைரியமா எடுத்துக்கொண்டு போய் யாருக்கு சொன்னா? 12 சீஷர்களுக்கு சொன்னா. இயேசுவோடு கூட இருந்த மக்கள் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு மறந்து விட்டார்கள். மீண்டும் அவர்கள் செய்திருந்த பழைய தொழிலுக்கு போய்விட்டார்கள். ஆனால் சீயோன் என்னும் சுவிசேஷகியோ புறப்பட்டு போய் தேவனுடைய நற்செய்தியை அறிவித்தாள். இன்றைக்கும் நீங்களும் நானும் சீயோன் என்றும் சுவிசேஷகியாய் கர்த்தர் அழைத்திருக்கின்றார். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி பயத்தை தூக்கி எறிந்து விட்டு, நிந்தையை தூக்கி எறிந்து விட்டு, நம் கண்ணீரை துடைத்த தேவனுக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நமக்கு நடக்கிற அநியாயங்களை நியாயம் தீர்க்கிற மணவாளன் வந்து உங்களுக்கும் எனக்கும் நியாயம் தீர்ப்பார்.